நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனை வந்துட்டு கோச் வந்துட்டு விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பார்த்தா அதெல்லாம் கனவு தானோ. இந்த மாதிரி கிஸ் கொடுப்பாங்கன்னு அவராக கனவு கண்டுக்கிட்டு இருக்காரு. என்னாச்சு கோச் அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை, என் காதலை சொன்னதுமே நீ உணர்ச்சி வசப்பட்டு முத்தெல்லாம் கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்த்தேன். ஆனால் ஒன்றுமே பண்ணலையா, அதான் ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்கிட்ட காதலை சொல்லிட்டீங்க, ஆனால் பதிலுக்கு வந்துட்டு என்னால் எந்த ஆன்சரும் சொல்ல முடியாத நிலைமையில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. தனம் நில்லு எதுக்கு அழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தனமும் வந்துட்டு எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, நாளைக்கே வந்துட்டு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, நீங்கள் வந்துட்டு பதில சொல்வீங்க, நான் எத்தனை நாள் எதிர்பார்த்தேன், ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பதில் சொல்கிறீங்களே கோச் அப்படின்னு சொல்லிட்டு தனம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. உங்கள் அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதுன்னு, உனக்கு இந்த கல்யாணம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல, எனக்கு விருப்பம் இல்லை தான், ஆனால் எங்கள் அப்பாவை மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்திருக்குல்ல அதை சொல்கிறாங்க. எதுக்கும் தனத்துக்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, அவள் ஏன் பொண்ணு, நான் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லுவா, நான் எடுக்கிற முடிவில் அவளுக்கு அவ்வளோ நம்பிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார்ல, அதை வந்துட்டு சொல்கிறாங்க. சே இப்படி ஆயிடுச்சே தானோ, அப்போ நம்மளோட காதல் அவ்வளோதானா, நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, நீ உங்கள் அப்பா கிட்ட எப்படியாவது பேசு, கண்டிப்பாக உங்கள் அப்பா புரிஞ்சுப்பாங்க, பேட்மிண்டனில் இப்படி தானே தயங்கினேன், ஆனால் சொன்னதுக்கப்புறம் உங்கள் அப்பா ஏற்றுக்கிட்டாங்கல்ல, இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை, கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ கண்டிப்பாக ஏற்றுப்பாங்கன்னு சொல்கிறீங்களா கோச் அப்படின்னு சொன்னதுமே, ஆமாம் நீ உடனே இதை பற்றி வீட்டில் போய் பேசுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்க, கிளாஸ் அப்படின்றாங்க, கிளாஸெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை வந்துட்டு அமுச்சு வைக்கும்போது, தனம் ஒரு நிமிஷம் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல, தனம் வந்துட்டு சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அந்த பக்கம் வீட்டில் சீனோட அப்பா செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. தனம் நடந்து வரதை பார்த்து, என்ன இது காலேஜ் அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா, இவ பாட்டுக்கு வெளில வர்ற மாதிரி இருக்குது, தனம் கூப்பிட, தனம் வந்துட்டு யாரையும் கண்டுக்காம ஒரு மாதிரி டென்ஷன்ல வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனால் அவங்க பாட்டி இருக்காங்க. என்னடி ஆச்சு, உடம்பு எது சரியில்லையா, வெள்ளனை வந்துட்டு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா அப்பா யாரையும் காணும் அப்படின்னு சொல்ல, அவங்க ரூமில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுமே, சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேமா அவங்கள பார்க்கறதுக்காக போகிறாங்க. அந்த சைடு 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜானகி சொல்கிறாங்க, நான் ரொம்ப பயந்துட்டேங்க, புவனேஸ்வரி வந்து பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்படி எல்லாமே சுமூகமாக முடியும் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி ரொம்ப மாறிட்டா, முன்ன மாதிரி கிடையாது, அவள் பஞ்சாயத்தில் பேசும்போதே தெரிஞ்சிச்சு அவள் மாறிட்டான்னு, அது மட்டும் கிடையாது, தனம் வந்துட்டு இதுக்கு சரின்னு சொன்னால் பாருங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம், தனத்தோட கல்யாணம் நல்லபடியாக நடக்க போகுது அப்படின்னு சொல்ல, தனத்தோட கல்யாணத்தை ஜாம் நடத்த போகிறோம் பாரு அப்படின்னு சொல்ல, இல்லைங்க எதுக்கும் தனத்துக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணுமோ அப்படின்னு சொல்ல, தனம் வந்துட்டு என்னோட பொண்ணு, என் பேச்சை மீறி அவள் எதுவுமே பண்ண மாட்டா, அது மட்டும் கிடையாது, என்னோட மானத்தை கௌரவத்தை காப்பாற்ற போகிறவளே என் பொண்ணு தனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தனத்தை பற்றி எல்லாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே தனத்துக்கு என்ன பண்ணேன்னு தெரியவே இல்லை. அங்கேருந்து குடுகுடுன்னு அழுதுகிட்டே ரூமில் போய் பேக்கு அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் தூக்கி போட்டு உடச்சி அழுகுறாங்க. அந்த இடத்துக்கு சாரு வர்றாங்க. ஓஹோ காதல் ஃபீலிங்கில் அழுகுறியா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து, என்ன இது, இதெல்லாம் கிளஞ்சி போய் கிடக்கு, உங்கள் அப்பா உன்னை கேட்காம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு அழுகுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்க விடு ப்ளீஸ், இங்கேருந்து கிளம்புச்சாரோ அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு தனா, நீ மற்றவங்ககிட்ட வேணா மறைக்கலாம், என்கிட்ட மறைக்க முடியாது, நீ கார்த்தியை லவ் பண்ணும்போது அப்புறம் எப்படி வேற பையனை கல்யாணம் முடிக்க முடியும், அதுக்கு தானே அழுகிற அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்துட்டு ரொம்ப பதட்டமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாரு, அன்னைக்கு அவர் உனக்கு யாருக்கு தெரியாமல் மொபைல் கொடுக்கும்போதே இது காதலில் போய் முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், இங்கே பாரு நானும் காதல் பண்ணுறவ தான், அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், காதலில் தோல்வி ஏற்பட்டுச்சுன்னா அந்த வழியை வந்துட்டு நம்மளால் தாங்கிக்க முடியாது, நீ வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு கார்த்திக் வந்துட்டு முக்கியம்தான், அதுக்காக என்னோட அப்பாவோட மானமே எனக்கு முக்கியம் தானே, அவர் வந்துட்டு வாக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல, பெரியப்பாவோட வாக்கு மீறி உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னா உன்னோட காதலை வந்துட்டு விட்டு கொடுத்துட வேண்டிதான், 2 குதிரையில் ஏறி நான் வந்துட்டு ஓடுவேன்னு நினச்சா அது நடக்குமா, ஏதாவது ஒரு குதிரையை தான் நீ தேர்ந்தெடுக்கணும், கார்த்தியா உன்னோட அப்பாவா, நீயே யோசித்து பாரு, நீ வந்துட்டு இப்போ வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் முடிச்சுக்கோ, பின்னாடி கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு சொல்ல, என்னது ஓடி போயா, அதெல்லாம் வேணாம், எல்லாருக்கும் தெரிஞ்சு அவ்வளோதான், அப்பா வந்துட்டு அவ்வளோதான் உசுரே விட்டுருவாரு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கிடையாது, நீ ஒரே மகா கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்காமல் இருப்பாங்களா, இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு, முதல்ல கார்த்தியை வந்துட்டு சம்மதிக்கவை அப்படின்னு சொல்ல, அவர் ஒத்துப்பாரா அப்படின்னு கேட்க, அவர் வந்து உன்னை உண்மையாக லவ் பண்ணுறாருனா கண்டிப்பாக ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் போட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கார்த்திக் தான் ஃபோன் போடுறாங்க. என்னாச்சு தானா, உனக்கு நானே ஃபோன் போடணுன்னு இருந்தேன், உங்கள் அப்பா கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு சாரு பேசுகிறாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, பெரியப்பா அவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற என்ன வேணால் பண்ணுவாங்க, தனலட்சுமியோட வாழ்க்கையே போயிடும், பேசாமல் நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் யார் அப்படின்றது, நான் வந்துட்டு சாரு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறவ, தனத்தோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இப்போ என்ன தான் பண்ணுறது, ஓடி போகிறது தான் ஒரே வழியா, தனத்துக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுற, சரி அப்போது நீங்கள் நைட்டு வந்து தனத்தை கூட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, எந்த இடம் என்ன எதுன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க, இடத்தெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபோனை கட் பண்ணதுமே இந்த திக்கம் சாரு சொல்கிறாங்க, தயங்காமல் இரு, கண்டிப்பாக வந்துட்டு 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ உனக்கு கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் சாரு வந்துட்டு அவங்க அப்பா கால் பண்ணிவிட்டு, அப்பா இந்த வீட்டில் பயங்கரமான பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்ல, யாருக்கு
யாருக்குப்பா, நமக்கா அப்படின்னு கேட்க, நமக்கு இல்லை இவங்களுக்கு, அவங்க பொண்ணு வந்துட்டு ஓடி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் புவனேஸ்வரி தட்டு மாத்துறதுக்கு வருவா. அந்த நேரத்தில் பொண்ணை காணும்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு நின்று நாண்டுக்கிட்டு சாக போகிறாங்க பாருங்க. அதுக்கடுத்து நம்ம வைக்கிறதா இந்த வீட்டில் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சு.